கிலோ. இப்போ பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் கபிலர் மலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் சிறுகுந்து பழத்தில் தான் இங்கே நம்ம இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி இயற்கை விவசாயம் செஞ்சதில் இன்றைக்கி நம்ம கிழங்கு பிடுங்கியிருக்கோம். இன்றைக்கி வந்து நிறைய நண்பர்கள் கேட்டிங்க உங்களோட கிழங்கு பிடுங்கினா வீடியோ போட சொல்லி. இப்போ நம்ம இவ்வளோ நாளாக நம்ம தான் பேசினோம். இன்றைக்கி நம்ம கிழங்கு எப்படி இருக்குது, மண் எப்படி இருக்குதுன்ட்டு இன்றைக்கி கிழங்கு பிடுங்க வந்த நண்பர்கள் அவங்கள அறிமுகப்படுத்தி வச்சுக்கிட்டு பேசுவாங்க. அப்படின்னா நாமக்கல் மாவட்டங்க கபிலர் மலை லோகு காடு. லோகு காடு அவர் காட்டில் நாங்கள் சில இடத்துல போய் பிடிங்கிருக்கிறோம். அவ்வளோக்கு இப்படி இல்லை. இவர் இயற்கையாக கிழங்கு விவசாயம் இல்லாதனால நல்ல கிழங்கு நீட்டாக வந்துருச்சுங்க. நல்லா பெருசாக இருக்குது. அது இயற்கைன்றது வந்து அவர் வந்து சாணி, நம்ம சாணி நாட்டு மாட்டு சாணம் முன்னாடி எப்படி பின்னாங்களோ அந்த மாதிரி விவசாயம் பண்ணி நல்ல மகசூல் இது பண்ணிக்கிறாங்க. கொடுங்க நம்ம ஆளுங்களுக்கு பேசிட்டு எல்லாம் ஒரு பேர் என்ன, நீங்க எவ்வளவு நாளா கிழங்கு பிடுங்குறீங்க சொல்லுங்க. நீங்க எவ்வளவு நாளா கிழங்கு பிடிக்கிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் கொல்லிமலைங்க. கொல்லிமலையிலேருந்து நிறைய காடு இது வரையும் 2 மாதமும் கிழங்கு பிடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து 2 மாதம் பிடுங்கினாலும் இந்த காட்டில் கிழங்கு அருமையாக இருக்குது. இவர் வந்து இயற்கை விவசாயம் வந்து பண்ணுறாருங்கண்ணா. இயற்கை விவசாயன்றது வந்து நல்லா அருமையாக இருக்குது. கிழங்கு ஒரு ஏக்கராவுக்கு வந்து ஒரு 20 டன்னுக்கு பக்கமாக இருக்குதுங்க. பரவாயில்ல, நல்லா நீட்டாக இருக்குது கிழங்கு. இது இன்னைக்கு பிடுங்கிறது ஒரே ஏக்கர் வேணும்ண்ணா. அடுத்தது பேசுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் நம்ம இந்த பதிவை போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இயற்கை விவசாயத்தில் நானே இடுபொருள் தயாரிச்சுக்கிறேன். எதுவுமே கடையில் போய் விலை கொடுத்து வாங்குறதில்ல. பொட்டாசோ டிஏபியோ எதுவுமே நான் வாங்குறது கிடையாது. எல்லாமே நாட்டு மாட்டு சாணத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை பிரித்து எடுத்து விவசாயியே தயாரிக்கலாம். அதற்கான பயிற்சியும் கொடுக்குறோம். எல்லாம் எப்படி அதுலேருந்து நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து அந்த பாக்டீரியாவை பிரித்து எடுக்கிறதுங்கிறது லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னாவே நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். அதை மாதிரி பயன்படுத்திக்கிட்டால் மீண்டும் மீண்டும் நம்ம அதை வச்சே பயன்படுத்திக்கலாம். சாணத்தை தேடி போக தேவையில்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதை வச்சு 10 நாளையில் மீனமிலம் தயாரிச்சுக்கலாம். வாழைப்பழத்தை வச்சு பொட்டாஸ், ஏன்னா கிழங்குக்கு எல்லாம் பொட்டாஸ் தான் முக்கியம். ஆனால் கிழங்குல எப்படின்னா வெயிட் இருந்துச்சு பிடுங்கும்போது பரவாயில்ல, நல்ல வெயிட் அந்த அளவுக்கு வெயிட்டு வரும். ஏன்னா இன்னைக்கு பொட்டாஸ் அப்படிங்கிறது நம்ம மண்ணில் போடும்போது மண் கெட்டு, அதே சமயத்தில் பொட்டாஸ் பாக்டீரியாவை நம்மளே உற்பத்தி பண்ணும்போது மண்ணில் அதை நிலைநிறுத்திட்டோம்னா ரெகுலராக அந்த பொட்டாஸ் வந்து மண்ணிலேயே இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு தடவும் பொட்டாஸ் கொடுக்க தேவையில்லை. அதற்கான உணவு கொடுக்கும்போது பொட்டாஸ் சத்து எப்பப்போ தேவையோ செடிக்கானது கிடைச்சிது. நம்ம தேங்காய்லேருந்து பொட்டாஸ் இருக்குது, நம்ம ஆட்டு புழக்க, அதோடு பார்த்திங்கன்னா நம்ம வாழைப்பழம் எல்லாமே நம்ம வீடியோவில் போட்டிருப்போம் பொட்டாஸ் எப்படி எடுக்கிறதுன்ட்டு. அந்த சாணப்பாசி கரைசலை வச்சு தான் இவ அனைத்துமே பண்ணுறோம். அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை தான் வெளிநாட்டுக்காரன் கொண்டு போயிட்டு இன்றைக்கி அந்த டெக்னாலஜி, ஜப்பான் டெக்னாலஜி, இஸ்ரேல் டெக்னாலஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே நம்ம நாட்டிலேருந்து வெளிநாடு போகப்பட்டது தான். இன்றைக்கி அதைத்தான் நம்ம ஒரு டப்பாவில் அடைச்சிருந்ததுன்னா பார்த்துட்டு இது வெளிநாடா உடனே இது ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு நம்ம வாங்கி போடுறோம். எல்லாமே நம்ம இலைதலை மக்கள் இந்த பலதானி விதைப்புன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுவே நமக்கு போதுமானது. விவசாயிகளுக்கு இந்த சாண குப்பை புண்ணாக்கு இதை வச்சு அருமையாக இயற்கை விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு தான் இது. ஓகே, நன்றி. நான் கேட்டேன். நன்றி. விவசாயிகளே இப்போ பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்ம பாரம்பரிய முன்னோர்கள் இயற்கை விவசாயம் எப்படி செஞ்சாங்களோ அந்த முறையில் தான் நம்ம இப்போ செய்கிறோம். எதையுமே உரக்கடையில் போய் வாங்காமல் நம்மளுடைய டெக்னாலஜியை தான் அதை எடுத்துகிட்டு போய் இஸ்ரேலில், அமெரிக்காவில், ஆப்பிரிக்கா நாங்கள் அது பண்ணி கொண்டாந்துருக்கோம், இதை பண்ணி கொண்டாந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டப்பாவில் அடித்து விற்கிறாங்க. அது விலை அதிகமாகவும் இருக்குது. அதை தான் நம்ம வாங்கி பயன்படுத்துகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க. எல்லாம் நம்ம நாட்டில் இருந்து வெளியில் போனதை தான் திரும்பவும் அதை மேக்கப் பண்ணி நம்மக்கிட்ட கொண்டு வந்து விற்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இதுக்கெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே நம்ம வாங்கி போடலை. பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த கிழங்கு உளுந்துருக்குன்ட்டு பாருங்கள். இது எல்லாமே நம்மளுடைய நாட்டு மாட்டு சாணத்திலிருந்து ஒவ்வொரு இடுபொருளாக தயாரித்து கொடுக்குறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு மாடே இல்லைனாலும் இயற்கை விவசாயம் பண்ண முடியும். அதாவது நாட்டு மாட்டு சாணத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை பிரித்து எடுத்து அதை மீண்டும் மீண்டும் நம்ம பெருக்கி கொடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நாட்டு பசு குழு அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை மக்கள் இடத்துலையே கொண்டு போய் உலக அளவில் கொண்டு போய் சேர்த்திக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விவசாயம் அப்படிங்கிறது நம்ம கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு கொடுத்தோம்னா மண் செடிக்கு கொடுத்தது, செடி நமக்கு கொடுத்தது, அவ்வளோதாங்க. இதெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு இலைதலைகளை வச்சு ஈஸியாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் நம்ம
கெமிக்கல் விவசாயத்தையே நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இந்த கெமிக்கல் அப்படிங்கிறது மண்ணில் சத்து இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த கெமிக்கலும் வேலை செய்யும். அந்த சத்து இல்லை அப்படின்னா இப்போ பாருங்க, சத்து இல்லாத காட்டில் கெமிக்கல் போடுங்க, வர்றதில்லை. காரணம் அப்போ அந்த கெமிக்கல் அங்கே வேலை செய்யணுமல்ல. காரணம் அது செய்யறதில்ல. செய்யாததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மண்ணில் சத்து இருந்தால் மட்டும்தான் அது முடியும். அதற்காகத்தான் நம்ம மண்ணை வளப்படுத்தினதுனால தான் இப்போ என்னுடைய காட்டில் இந்த அளவுக்கு கிழங்கு விழுந்திருக்கு. நம்ம விவசாயிகளுக்கு பயிற்சியும் கொடுக்குறோம், வந்து நம்ம இடத்த பார்த்துட்டு பயிற்சியும் பெற்றுக்கிட்டு போகலாம்.